காலை வணக்கம், மாலை வணக்கம், நண்பகல் வணக்கம். எனது அன்பிற்கினிய சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளே, கடவுள் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்போதுதான் இணையத்தில் இணைந்தவர்களையும் ஏற்கனவே இணைந்திருப்பவர்களையும் இன்று நாம் எங்கள் ஆன்மீக விருந்து ஒன்றில் இருக்கிறோம். ஆண்டவரைப் பற்றி தியானித்து கடவுளைப் பற்றி பேசுகிறோம். எங்கள் கடவுளின் அழகிய இருப்பைப் பற்றி பேசுகிறோம். நான் உங்களுக்கு மிகவும் பாசமிகு வாழ்த்தையும் ஆர்வமிக்க கட்டிப்பிடிப்பையும் அனுப்புகிறேன் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள். இன்று என்னை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஆலாஸ்காவிலிருந்து பட்டகோனியா வரை வாழ்த்துக்கள் அனுப்புகிறேன். ஏனெனில் ஆலாஸ்காவில் ஒரு சிறிய குழுவினர் கூடுகிறார்கள், பட்டகோனியாவிலும் கூடுகிறார்கள். மத்திய அமெரிக்கா, தென் அமெரிக்கா முழுவதும் எங்களை பார்ப்பதற்கு ஐரோப்பாவில் உள்ள சகோதரர்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள். ஐஸ்லாந்திலும் எங்களை பார்ப்பவர்கள், ரஷ்யா, ஜப்பான், சீனா, அங்கே ஜப்பானில் இருந்து என்னிடம் எழுதுகிறார்கள் மற்றும் அவர்கள் காலை 4 மணிக்கு இந்த போதனையை பார்ப்பதாக தெரிவிக்கின்றனர். பிலிப்பைன்ஸ், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் ஆப்பிரிக்காவின் பல நாடுகளிலும் இணையதளத்தை அணுக முடிந்தவர்களும் எங்களை பார்க்க முடியும், ஆனால் எல்லோரும் அல்ல. ஆகவே சபை உள்ள எல்லா இடங்களிலும், ஆண்டவரின் சபை உள்ள இடங்களில் மக்களும் கூடுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் உண்மையான கடவுளை அறிந்துள்ளனர், அன்பின் கடவுளை, உயிர்த்தெழுந்த இரக்கத்தின் கடவுளை. ஆம், ஆனால் அவர் கீழ்ப்படியாதவர்களின் மேல், சிரமம் செய்பவர்களின் மேல், கலகக்காரர்களின் மேல் உற்சாகமாக இருக்கிறார். எந்த தந்தை போல இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகள் இருக்கும்போது அவர்களில் சிலர் கீழ்ப்படியும் மற்றவர்கள் சிரமம் செய்பவர்களும் கலகக்காரர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அதேபோல் தந்தை அவர்களுக்கு பொருள்கள் வழங்குகிறார். நம்முடைய கடவுள் அவ்வாறே செய்கிறார். நம் அனைவரையும், நல்லவர்களையும் தீயவர்களையும் தாங்கி வைத்திருக்கும் தந்தை போல. ஆனால் அவர் அனைவரும் அவரை அறிய வேண்டும், அவருடைய வழிகளில் வரவேண்டும், அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்பதே அவரின் விருப்பம். ஏனெனில் ஆண்டவர் விரும்புவது இதுவே, மனிதர்கள் கடவுளை போற்ற வேண்டும், கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இன்று நாம் எப்போதும் போல் ஆண்டவருக்கு பாடப்போவோம். நமது துதிப்பாடலை பாடுவோம். அதற்காக நீங்கள் அனைவரும் ஆண்டவரின் தொழில்முறை பாடகர்கள். ஒவ்வொருவரும் என நினைக்கிறேன் உட்கார்ந்து செட்டிலாகி உங்கள் வேதமும் துதிப்பாடல் புத்தகமும் எடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக இருக்கும் அவர்கள் இல்லாதவர்களுக்கு குடும்ப உறுப்பினர் அல்லது நண்பர் அல்லது அண்டை வீட்டார் தங்கள் துதிப்பாடல் புத்தகத்தை உங்களுக்கு கொடுப்பார்கள். நீங்கள் நமது கடவுளுக்கான பாடலில் பங்கேற்க முடியும். நாம் கடவுளுக்கு பாடும்போது அவர் அதை விரும்புவார். அவர் நம்மை படைத்தார், நம்மை உருவாக்கினார். நாம் பேசவும் அவருடைய பெயரை மகிமைப்படுத்தவும் அவருக்கு பாடவும் உருவாக்கினார் என்று அவர் கூறுகிறார். எனவே நாம் அவருக்கு பாடும்போது கடவுள் அதை விரும்புகிறார் மற்றும் நாம் இதை மனதாரச் செய்யப் போகிறோம். 18ஆம் பாடல் ஒளியில் நடப்பது என்ற தலைப்பில் பாடப்போகிறோம். எனவே நீங்கள் அனைவரும் உங்கள் துதிப்பாடல் புத்தகங்களுடன் 18ஆம் பாடலை தேடுங்கள் மற்றும் சங்கீதத்தின் பின்னணி இல்லாமல் ஆண்டவருக்கு பாடுவோம். நாம் கடவுளுக்கு பாடுகிறோம், எங்கள் மனத்துடன், எங்கள் குரலுடன். சங்கீதங்களில் கூறப்பட்டபடி உங்கள் தொண்டைகளுடன் கடவுளை பாடுங்கள் மற்றும் போற்றுங்கள் என்பது போல். நல்லது, ஆண்டவருக்கு மகிமை. Vagaba yo en la oscuridad hasta que vi a Jesús, mas por su amor y su verdad me amaneció la luz. Gozo y luz hay en mi alma hoy, gozo y luz hay ya que salvo soy. Desde que a Jesús vi y a su lado fui, he sentido el gozo de su amor en mí. Las nubes y la tempestad no encubren a Jesús, y en medio de la oscuridad me gozo en su luz. Gozo y luz hay en mi alma hoy, gozo y luz hay ya que salvo soy.
Desde que a Jesús vi y a su lado fui, he sentido el gozo de su amor en mí. Andando en la luz de Dios encuentro plena paz. Voy adelante sin temor, dejando el mundo atrás. Gozo y luz hay en mi alma hoy. Gozo y luz hay ya que salvo soy. Desde que a Jesús vi y a su lado fui, he sentido el gozo de su amor en mí. Veréle pronto tal cual es, raudal de pura luz, y eternamente gozaré a causa de su cruz. Gozo y luz hay en mi alma hoy. Gozo y luz hay ya que salvo soy. Desde que a Jesús vi y a su lado fui, he sentido el gozo de su amor en mí. மகிமையும் கௌரவமும் எங்கள் கடவுளுக்கே. அவர் நமக்கு அவர் வார்த்தையை தியானிக்க இங்கே இருக்க இந்த வாய்ப்பை அளித்ததற்கு நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எப்பொழுதும் இதே ஒன்றை கூறுவது, கடவுளால் நமக்கு அளிக்கப்பட்ட இந்த பாதையில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதையும், உண்மையான கடவுளை அறிந்ததிலேயே நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதையும் கூறுவதிலிருந்து எப்போதும் சோர்வடைய மாட்டோம். எனவே எங்கள் இதயங்களில் உள்ள அனைத்து மகிழ்ச்சியுடனும் இன்று நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முன்னிலை பற்றி தியானிக்கப் போகிறோம். ஆகவே நீங்கள் அனைவரும் அங்கு வசதியாக உட்கார்ந்து என நினைக்கிறேன். யோவான் 8 திறப்போம். யோவான் 8 மற்றும் 48 முதல் 58 வரையிலான வசனங்களை தியானிக்கப் போகிறோம். அதற்குப் பிறகு ஜெனசிஸ் 19 பார்க்கப் போகிறோம். பின்னர் சங்கீதம் 110 பார்க்கப் போகிறோம். அதன் பிறகு எபிரேயர்கள் 6 பார்க்கப் போகிறோம். அங்கே நாங்கள் எங்கள் தியானத்தை ஆண்டவரின் வார்த்தையைப் பற்றி எங்கள் சிந்தனைக்கான முடிவை எட்டுவோம். அங்கே உள்ள அனைவருக்கும் வரவேற்கிறேன். நீங்கள் உட்கார்ந்து போதனை கேட்பதற்காக உங்கள் இதயங்களில் நோக்கத்தைக் கொண்டு நேரத்தை ஒதுக்கிறீர்கள் என்பதனால் ஆண்டவர் உங்களை அனைவரையும் நேசிக்கிறார். கடவுள் இதை எல்லாவற்றையும் விரும்புகிறார் மற்றும் கடவுள் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே யோவான் நற்செய்தியில் அவருடைய மக்களுக்கு தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். மக்களிடம் அவரை பின்தொடர்ந்தவர்களுக்கு அவர் தனது சீடர்களை தேர்ந்தெடுத்தார் மற்றும் அவர்களுடன் அங்கே இருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடமிடமாகச் சென்று சுவிசேஷம் நிகழ்த்தினார். அவர் மைதானங்களில், தெருக்களில், மூலைகளில் இருந்தார். அவர் கடற்கரைக்கு சென்று போதித்தார். அவர் மலைக்கு ஏறி போதித்தார். அவர் எங்கு வேண்டுமானாலும் போதித்து எப்போதும் தன்னை அறிமுகப்படுத்தி பரலோக ராஜ்யத்தைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தார். அந்த அதிசயமான ராஜ்யத்தை பழைய தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்திருந்தனர். ஒரு பரிபூரணமான ராஜா வருவார் மற்றும் இந்த பரிபூரணமான ராஜாவுடன் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அமைதி இருக்கும், நிறைவுத்தன்மை, ஆசீர்வாதம், மகிழ்ச்சி இருக்கும் மற்றும் அனைவரும் இந்த பரிபூரணமான ராஜாவை காத்திருந்தனர். அப்பொழுது அவருடைய மக்கள், யூத மக்கள், இஸ்ரவேல் மக்கள், அந்த ஆட்சி நிஜமாக பொருட்டாக இருக்கும் என்று நினைத்தார்கள். முன்பே வந்த எல்லா ராஜாக்களும் போல. ஆனால் அது அப்படி இல்லை. அந்த ராஜ்யம் ஆன்மீக ராஜ்யமாக இருந்தது. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் ஆன்மீகமாகும். மற்றும் அவர் சொன்னார், என் ராஜ்யம் இந்த உலகத்திற்கானது அல்ல, ஆனால் இது பரலோகத்தை சார்ந்தது. ஆகவே அவருடைய பின்தொடர்பவர்கள் அவரை ஆன்மாவிலும் சத்தியத்திலும் தேடுகிறவர்களாக இருப்பார்கள். மற்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய போதனைகளில் அந்த மக்களுடன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் போதித்தார் என்று கூறுகிறார். போதனை செய்தார் மற்றும் அவர்கள் அவரை கேள்விகள் கேட்டு இருந்தார்கள். அவர்கள் அவரை கேள்விகள் கேட்டு இருந்தார்கள். ஏனெனில் இதற்கு முன் நாம் பார்க்கிறோம், அவர் போதித்தார், அவர் தனது சீடர்களுடன் இருந்தார் மற்றும் அங்கே நிறைய மக்கள் இருந்தார்கள். ஆனால் அவருக்கு எதிரிகள் இருந்தார்கள். அவர்கள் பின்தொடர்ந்தார்கள். அவருடைய எதிரிகள் பரிசேயர்கள்.
மற்றும் அவர்கள் மக்களுக்கு சட்டத்தை போதித்தவர்கள் என்று கருதப்பட்டது. அவர்கள் பிரதானவர்கள் மற்றும் அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எதிரிகளாக மாறினர். அவர்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள், ஆனால் அவற்றை விமர்சிக்க மட்டுமே ஆண்டவர் கூறியதை எல்லாவற்றையும் கட்டி சீர்குலைத்தார்கள். எனவே இங்கே வசனம் 48 சில யூதர்கள் ஆண்டவரிடம் கூறுகிறார்கள், யூதர்கள் இயேசுவிடம், நாங்கள் உன்னை சமாரியன் என்று சொல்கிறோம். பிசாசு உன்னிடம் புகுந்ததால் நீ உளறுகிறாய் என்றும் சொல்கிறோம். நாங்கள் சொல்வது சரிதானே? ஏனெனில் ஆண்டவர் ஒரு போதனையை முடித்துவிட்டார். அவர் பரலோக ராஜ்யத்தைப் பற்றி போதித்ததை முடித்தார். அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு என்பவர் கடவுளால் அனுப்பப்பட்டவர், நித்திய வாழ்வை அளிக்கிறார் மற்றும் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார் என்று சொல்ல முடித்தார். எனவே அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இந்த வேலைகளைச் செய்கிறீர்கள் ஏனெனில் நீங்கள் தேவதூதனால் ஆவியில் பிடித்துக் கொள்ளப்பட்டுள்ளீர்கள், ஏனெனில் நீங்கள் ஒரு பேயைக் கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் அவர்கள் ஆண்டவரிடம் சொன்னார்கள், நீங்கள் ஒரு பேயைக் கொண்டிருக்கிறீர்கள். பின்னர் ஆண்டவர் இயேசு வசனம் 49 அவர்களிடம் சொல்கிறார், என்னிடம் எந்த பிசாசும் இல்லை. நான் என் பிதாவுக்கு மகிமை உண்டாக்குகிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு மகிமையை அளிப்பதில்லை. அவர்கள் எப்போதும் ஆண்டவரை அவமதித்து அவருடைய போதனைகளை ஒழித்து, அவர் ஒரு பேயாக இருக்கிறார், அவர் தவறான போதனை, பொய்யான கோட்பாடுகளை போதித்ததாகச் சொன்னார்கள். அவர்கள் அந்த ஆண்டவரின் நற்செய்தி, அவரது வார்த்தை, பரலோக ராஜ்யத்தை கேட்கிறவர்களின் காதுகளை சிதைக்கிறார்கள். இந்த மக்கள் அவற்றை மாறும், சேதப்படுத்தும், அதை அழிக்கும், அவரை கேட்கிறவர்களின் மற்றும் ஆண்டவரை உண்மையாக நம்புகிறவர்களின் ஆன்மீக வாழ்க்கையை நாசமாக்கும் என்று கூறலாம். எனவே ஆண்டவர் சில சமயங்களில் இந்த மக்களுடன், இந்த பரிசேயர்களுடன் மிகவும் உறுதியாக இருந்தார். அவர் அவர்களை பாசாங்கிகள், பொய்யர்கள் என்று சொல்லி, ஏனெனில் அவர்கள் மக்களுக்கு, கேட்கிறவர்களுக்கு, ஆண்டவரின் வார்த்தையை கவனமாக கேட்கிறவர்களுக்கு தீங்கு விளைவிக்கிறார்கள் என்று கூறினார். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை தற்காத்துக் கொள்கிறார் மற்றும் அவர்களிடம் சொல்கிறார், என்னிடம் எந்த பிசாசும் இல்லை. நான் என் பிதாவுக்கு மகிமை உண்டாக்குகிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு மகிமையை அளிப்பதில்லை. பின்னர் 50ஆம் வசனத்தில் இது கூறப்படுகிறது, நான் எனக்கு மகிமையைச் சேர்த்துக் கொள்ள முயன்று கொண்டிருக்கவில்லை. இந்த மகிமைக்குரியவர் ஒருவர் இருக்கிறார், அவரே நீதிபதி. நான் உங்களுக்கு உண்மையைக் கூறுகிறேன், எவனொருவன் என் உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறானோ அவன் ஒருபோதும் இறந்து போவதில்லை என்றார் இயேசு. இந்த வார்த்தை ஆண்டவரின் எதிரிகளுக்கும் பரிசேயர்களுக்கும் மிகவும் கடினமாக இருந்தது. ஏனெனில் ஆண்டவர், என் வார்த்தையை காத்திருப்பவர் மரணத்தை ஒருபோதும் காணார் என்று சொன்னபோது அவர்கள் இதை உடலால் நித்தியமாக இருப்பார்கள் என்று பொருள் கொண்டனர். எனவே அவர்கள் இன்னும் அதிகம் கோபமுற்றனர். வசனம் 52 அவர்கள் பின்னர் சொல்கிறார்கள், யூதர்களோ இயேசுவிடம், உனக்கு பிசாசு பிடித்திருக்கிறது என்பது இப்பொழுது உறுதியாயிற்று. ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் கூட இறந்து போய்விட்டார்கள். ஆனால் நீயோ, என் உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறவன் ஒருபோதும் இறந்து போவதில்லை என்று கூறுகிறாய். அவர்கள் ஆபிரகாமை மிகவும் மதித்திருந்தார்கள், ஏனெனில் அவர்களுக்கு ஆபிரகாம் அவர்கள் தந்தை மற்றும் தீர்க்கதரிசிகள் ஆண்டவரின் வார்த்தையை போதித்த அல்லது முன்னறிவித்த கடவுளின் மனிதர்கள். எனவே அவர்கள், ஆபிரகாம் அவர் சரியாக இருந்தார், ஆபிரகாம் எங்கள் தந்தை, தீர்க்கதரிசிகள் கடவுள் செய்திகளை அனுப்ப பயன்படுத்தினார், அவர்கள் சரியானவர்களாக கடவுளுக்கு முன்பாக நேர்மையாக வாழ்ந்து அவர்கள் இறந்தார்கள். நீங்கள், உங்களை நம்புகிறவர் ஒருபோதும் மரணத்தை காண்பார் என்று சொல்வது எப்படி சாத்தியம்? அதாவது நீங்கள் ஒரு பேயாக இருக்கிறீர்கள். இதுதான் அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை பொருள் கொண்ட விதம். அவர் உடல் மரணம் பற்றி பேசவில்லை, ஆனால் நித்திய வாழ்வு பற்றி பேசினார். ஏனெனில் தண்டனையில் மரிக்கிறவர் கடவுளுக்கு இரக்கிறவர் என்று கூறப்படுகிறது. ஆனால் நித்திய வாழ்விற்காக இரக்கிறவர் கடவுளுடன் இருப்பார் என்று கூறப்படுகிறது. மற்றும் இந்த நபர் கடவுளுடன் இருந்து கடவுளுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பார் என்று கூறப்படுகிறது.
இங்கேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் மரணத்தை காண்பார்கள் என்று கூறினார். அதாவது அவர்கள் தண்டனையை காண்பார்கள் என்பதில்லை, ஆனால் நித்திய வாழ்வை காண்பார்கள் என்று அர்த்தம். ஆனால் இங்கே அவர்கள் வார்த்தையை சிதைத்து தவறாக புரிந்து கொண்டிருந்தார்கள். வசனம் 53 அவர்கள் ஆண்டவரிடம் சொல்கிறார்கள், எங்கள் பிதா ஆபிரகாமை விட பெரியவன் என்று நீ உன்னை நினைத்துக் கொள்கிறாயா? ஆபிரகாம் இறந்து போனார், தீர்க்கதரிசிகளும் இறந்து போயினர். உன்னை நீ யாரென்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் எனக் கேட்டனர். எங்கள் தந்தை ஆபிரகாம் இறந்தார், நீ அவரைவிட பெரியவர் என்று நினைக்கிறாயா என்று அவர்கள் சொல்கிறார்கள். தீர்க்கதரிசிகளும் இறந்தார்கள், எனவே நீ யாராக இருக்க நினைக்கிறாய்? நீ யாராக இருக்க நினைக்கிறாய் என்று அவர்கள் ஆண்டவரிடம் சொல்கிறார்கள். அப்போது அவர் வசனம் 54 பதிலளிக்கிறார். இயேசு அவர்களிடம், எனக்கு நானே மகிமை அளித்துக் கொண்டால் அது வீணாகிவிடும். என் பிதா எனக்கு மகிமை அளித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள், ஆனால் அவரை நீங்கள் உண்மையில் அறிந்து கொள்ளவில்லை. நான் அவரை அறிகிறேன். நான் அவரை அறியேன் என்று சொன்னால் நான் உங்களைப் போன்றே ஒரு பொய்யனாக இருப்பேன். ஆனால் அவரை நான் அறிவேன். அவர் சொன்னவற்றுக்கு கீழ்ப்படுகிறேன். ஆண்டவர் அவர் சொல்வது பொய்யல்ல என்று உறுதி செய்தார். அவர் ஆபிரகாமை விட பெரியவர், ஆபிரகாமுக்கு முன்பே இருந்தவர் என்று உறுதியாக கூறினார். அதுதான் அவர் அவர்களுக்கு எடுத்துரைக்க விரும்பியது. ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணரவில்லை. வசனம் 56 ஆண்டவர் தொடர்ந்து அவர்களுக்கு விளக்குகிறார் மற்றும் சொல்கிறார், உங்கள் தந்தையாகிய ஆபிரகாம் நான் வந்த நாளைக் காண்பேன் என்று மகிழ்ச்சியடைந்தார். அவர் அந்த நாளைக் கண்டு மகிழ்ச்சியும் அடைந்தார் என்றார். அவர்கள் இந்த அறிக்கையால் இன்னும் குழப்பமடைந்தனர். ஆபிரகாம் அவர் நாளைக் காண இன்புற்றது எப்படி? அவர் அதைக் கண்டு மகிழ்ந்தார். ஏனெனில் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டதால் அவர் அவர்களிடம், யூதர்கள் இயேசுவிடம், என்ன சொன்னாய்? நீ ஒருபோதும் ஆபிரகாமை பார்த்திருக்க முடியாது. உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லையே என்று கேட்டனர். ஆபிரகாம் இறந்தது எத்தனை ஆண்டுகள் ஆகின்றது? ஆபிரகாம் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பு இறந்தார்? ஆனால் நீ இப்பொழுது 50 வயது கூட இல்லை. எனவே ஆபிரகாம் உன்னை கண்டு மகிழ்ந்தார் என்று எப்படி கூற முடியும்? ஆனால் வசனம் 58 ஆண்டவர் அவர்களிடம் சொல்கிறார், நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என்றார் இயேசு. ஆண்டவருக்கு மகிமை. பின்னர் அவர் கூறினார், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன். ஏனெனில் அவர்கள் ஒரு இறைச்சியும் இரத்தமும் கொண்ட மனிதனை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு சாதாரண மாந்தரை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவரை ஒரு தீர்க்கதரிசி என்று நினைத்திருக்கலாம். அவர்கள் சொல்லலாம், இவர் மாறுபட்ட ஒரு தீர்க்கதரிசிதான். அங்கே இருக்கிற யோவானைப் போல. மன்னிப்பவர் யோவான். இது வேறு ஒருவரும் ஒரு தீர்க்கதரிசி. அவர் பைத்தியம். அவர் போதிப்பது, அவர் சொல்வது, அவர் உரிமை கோரும் விஷயங்களை பாருங்கள். ஆபிரகாம் பிறக்கும் முன்பே அவர் இருந்தார் என்று சொல்வது வெறுமனாகும். எப்படி அது இருக்க முடியும்? இது கேள்விப்பட்டதில்லை, நம்ப முடியாதது, ஏற்றுக்கொள்ள முடியாதது. இதோ இங்கே வசனம் 59 இது கூறுகிறது. இயேசு இதைச் சொன்னதும் மக்கள் அவர் மீது கல் எறிவதற்கு கற்களைப் பொறுக்கினார்கள். ஆனால் இயேசு மறைந்து அந்த தேவாலயத்தை விட்டு விலகிப்போனார். அவர் வெளியேறி சென்றார் மற்றும் அவர்கள் அங்கே சந்தேகம் மற்றும் குழப்பத்தில் இருந்தனர். அவர்கள் ஒரு பைத்தியக்காரரை, ஒரு பொய்யரை கேட்டிருக்கிறார்கள் என்று நினைத்தனர். ஆனால் நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள், அந்த கடவுள் மனிதனாகி இயேசு கிறிஸ்துவாக உருவெடுத்து மனிதர்களுக்கிடையே வெளிப்பட்டார் என்று அறிகிறோம். மற்றும் ஆண்டவர் இயேசு கூறியது, ஆபிரகாம் பிறக்கும் முன்பே நான் இருந்தேன் மற்றும் ஆபிரகாம் என் நாளைக் காண வேண்டும் என்று ஆசைப்பட்டார் மற்றும் காண்பித்தார் மற்றும் மகிழ்ந்தார் என்று கூறியது உண்மையாகும். இதை ஜெனேசிஸ் 14 சரிபார்க்கலாம். ஜெனேசிஸ் 14 நாம் வாசிக்கப் போவதாக கூறினோம். இது உண்மையா என்று பார்க்கலாம். மற்றும் இது உண்மை என்று நாங்கள் அறிவோம், ஏனெனில் நாங்கள் ஆண்டவரைப் பற்றி சந்தேகம் கொள்ளவில்லை. ஆனால் இங்கே ஆதாரமாக நம்பிக்கையற்றவர்களுக்காக வேதத்தை எந்த ஒரு புத்தகத்தைப் போலவே
சொற்செயல் பொருளாக புரிந்து கொள்கிறவர்களுக்காக ஜெனேசிஸ் 14:17 முதல் 20 வரையான வசனங்களை இங்கே பார்க்கலாம். 17 முதல் 20 வரையான வசனங்களில், சகோதரர்களே, நாம் பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய காலத்திற்கு திரும்பி சென்றுள்ளோம் என்பதை கவனியுங்கள். நாம் யோவானில் இருந்தோம் மற்றும் ஜெனேசிஸில் காலத்தை முந்தைய காலத்திற்கு திரும்பி சென்றுள்ளோம். ஏனெனில் ஆண்டவர் அவர்களுக்கு, ஆபிரகாம் பிறக்குமுன் நான் இருக்கிறேன், ஆபிரகாம் என் நாளை காண வேண்டும் என்று ஆசைப்படினார் மற்றும் காண்பித்தார் மற்றும் மகிழ்ந்தார் என்று கூறினார். மற்றும் அதனால் மற்றவர்கள், நீங்கள் பேயால் பிடிக்கப்பட்டவர் என்று கூறினர் மற்றும் அவர் மரணத்திற்கு தகுதியானவர் என்று கூறினர். ஆனால் நாம் ஜெனேசிஸ் 17:17 வாசிக்கப் போகிறோம். இது கூறுகிறது, இங்கே கதை கூறுகிறது, ஆபிரகாம் ஒரு போராட்டத்தில் போராட வேண்டியிருந்தது. ஏனெனில் அவர் கானான் நோக்கி பயணம் செய்தபோது அவரை அடைய வந்த நகரங்களில் அவர் போராட வேண்டியிருந்தது. நிலங்களை கைப்பற்ற, இடங்களை, நகரங்களை, ஊர்களை கைப்பற்ற மற்றும் அவர் இந்த நிலங்களை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தார். கடவுள் அவருடன், ஆபிரகாமுடன் இருந்தார். அவர் அவரிடம், செல், கானான் நாட்டுக்கு செல், ஆனால் பாதையில் பல தடைகளைக் காண்பாய், ஆனால் நான் உனக்கு உதவுவேன் என்றார். எனவே இது கூறுகிறது, ஆபிரகாம் தனது 300 பணியாளர்களை எடுத்துக்கொண்டு அவர்களை வீரர்களாக ஆக்கியார் மற்றும் அவர்கள் அவரது படை மற்றும் அவர்களுடன் அவர் அங்கே அந்த நகரங்களில் உள்ள ராஜாக்களுடன், ஆட்சியாளர்களுடன் போராடினார் மற்றும் வெற்றி பெற்றார் மற்றும் வெற்றி அடைந்தார். நிலத்தை கைப்பற்றியதும் அனைத்து பகுதிகளின் உரிமையாளராக ஆனார். ஏனெனில் கடவுள் அவருக்கு இதை வாக்களித்தார். எனவே இது கூறுகிறது, அவர் ஒரு போராட்டத்தில் இருந்து திரும்பும்போது, கானான் அடைய போராடிய போராட்டத்தில் இருந்து இது கூறுகிறது. நாம் ஜெனேசிஸ் 17:17 இருக்கிறோம். பிறகு ஆபிராம் கெதர்லாகோமரையும் அவனோடிருந்த அரசர்களையும் தோற்கடித்துவிட்டு தன் நாட்டுக்குத் திரும்பினான். சோதோமின் அரசன் புறப்பட்டு சாவே பள்ளத்தாக்குக்கு வந்து ஆபிராமை வரவேற்றான். இப்போது இப்பள்ளத்தாக்கு அரசனின் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. சாலேமின் அரசனாகிய மெல்கிஷேதேக்கும் ஆபிராமைச் சந்திக்கப் போனான். இவன் உன்னதமான தேவனின் ஆசாரியன். இவன் அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தான். ஆனால் நீங்கள் இந்த 18ஆம் வசனத்தில் தங்க வேண்டும். ஏனெனில் இந்த மன்னர் மெல்கிச்சேதேக், இவர் சாலேம் நகரத்தின் மன்னராக இருந்தார், உயர்ந்த கடவுளின் ஆசாரியராக இருந்தார். நாம் எபிரேயர்கள் புஸ்தகத்தில் வாசிக்கும்போது இந்த வசனத்தை மனதில் நிறுத்த வேண்டும். எனவே இது கூறுகிறது, சாலேமின் அரசனாகிய மெல்கிசேதேக்கும் ஆபிராமைச் சந்திக்கப் போனான். இவன் உன்னதமான தேவனின் ஆசாரியன். இவன் அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தான். இந்த ஆசாரியர் மெல்கிசேதேக் வேதத்தில் முந்தைய பகுதிகளில் குறிப்பிடப்படவில்லை. அவர் ஜெனேசிஸ் புத்தகத்தின் முந்தைய அத்தியாயங்களில் குறிப்பிடப்படவில்லை. அவர் இங்கு மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளார், அவர் ஆபிரகாமை சந்தித்தபோது. எனவே வெளிப்படையாக இந்த மெல்கிசேதேக் சாலேமின் மன்னர் மற்றும் உயர்ந்த கடவுளின் ஆசாரியர் ஒரு மர்மம் போன்றவர். இது கூறுகிறது, மெல்கிசேதேக் ஆபிராமை ஆசீர்வாதம் செய்து, ஆபிராமே, வானத்தையும் பூமியையும் படைத்த உன்னதமான தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. நாம் உன்னதமான தேவனை போற்றுவோம். உன் பகைவர்களை வெல்ல உனக்கு தேவன் உதவினார் என்றான். போரில் கைப்பற்றியவற்றில் 10 ஒரு பங்கை ஆபிராம் மெல்கிசேதேக்கிற்கு கொடுத்தான். அவரின் அனைத்து போர்களிலும் வெற்றி பெற்ற ஆபிரகாம் உயர்ந்த கடவுளின் ஆசாரியரான மெல்கிசேதேக்கிற்கு தசாம்சம் கொடுத்தார். மெல்கிசேதேக் அவரை ஆசீர்வதித்து, அவர் சொர்க்கத்தை உருவாக்கிய கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று கூறினார் மற்றும் கடவுள் அவரது எதிரிகளை அவரிடம் ஒப்படைத்ததற்காக அவர் அவரை பாராட்டினார். பின்னர் ஆபிரகாம், இந்த போர்களில் நான் பெற்ற வெற்றிகளிலிருந்து கிடைத்தது என்பதால் என்னுடைய தசாம்சத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். இதுதான் ஆபிரகாம் இந்த ஆசாரியர் மெல்கிசேதேக்கிற்காக செய்தார், உயர்ந்த கடவுளின் ஆசாரியர் மெல்கிசேதேக்கிற்காக. பின்னர் நாம் இந்த ஆசாரியர் யார் என்று மேலும் பார்க்கப் போகிறோம். இப்போது சங்கீதம் 114க்கு செல்கிறோம். சங்கீதம் 114 இது கூறுகிறது, மற்றும் நீங்கள் வேதத்தை திறந்து
சங்கீதம் 116 பார்க்க நான் காத்திருக்கிறேன். மற்றும் இது கூறுகிறது, கர்த்தர் ஒரு வாக்குறுதி அளித்தார், அவர் மனம் மாறமாட்டார். இந்த வசனத்தை வாசிப்பதற்கு முன் பல நூற்றாண்டுகளை கடந்துவிட்டோம். பல நூற்றாண்டுகள் சங்கீதங்களுக்குப் போய்ச் சேர்ந்தபோது சங்கீதங்கள் ராஜாதேவீதின் பாடல்களும் இஸ்ரவேலின் பாடகர்களும். எனவே இந்த மன்னர் மெல்கிசேதேக் உயர்ந்த கடவுளின் ஆசாரியர் ஆபிரகாமை சந்தித்து அவர் பெற்ற அனைத்து பொருள்களின் தசாம்சங்களைப் பெற்றார் என்பது இருந்து பல நூற்றாண்டுகள் கடந்துவிட்டன. நூற்றாண்டுகள் கடந்தன மற்றும் நாம் இங்கே சங்கீதம் 110க்கு வந்துள்ளோம். வசனம் 4 இது கூறுகிறது, கர்த்தர் ஒரு வாக்குறுதி அளித்தார், அவர் மனம் மாறமாட்டார். நீர் என்றென்றும் ஆசாரியராயிருப்பீர், மெல்கிசேதேக்கைப் போன்ற ஆசாரியராயிருப்பீர். ஆசாரியர் மெல்கிசேதேக்கின் குலம். இந்த மெல்கிசேதேக் உயர்ந்த கடவுளின் பிரதான ஆசாரியராக இருந்தார். மற்றும் ஆண்டவர் ஒருவருக்கு அவர் சொல்கிறார், கர்த்தர் ஒரு வாக்குறுதி அளித்தார், அவர் மனம் மாறமாட்டார். நீர் என்றென்றும் ஆசாரியராயிருப்பீர், மெல்கிசேதேக்கைப் போன்ற ஆசாரியராயிருப்பீர். ஆரோனின் ஒழுங்குக்கு ஏற்ப அல்ல, ஆரோன் முதல் உயரிய ஆசாரியர் என்பதும், பின்னர் அவரது குடும்பத்தினர், அவரது மகன்கள், அவரது குலம் ஆசாரியர்கள் என்பதையும் நாம் நினைவில் கொள்வோம். ஆனால் ஒரு காலத்தில் ஆண்டவர் ஆசாரிய விருப்பத்தை ஆரோனிடமிருந்து எடுத்துக்கொண்டார் மற்றும் இனி இல்லை. ஆனால் ஆண்டவர் கூறினார், நான் ஒரு பரிபூரண ஆசாரியரை எழுப்புவேன், எல்லா நித்தியத்திற்கும் ஆசாரியராக இருப்பார். மற்றும் அந்த ஆசாரியர் இங்கே சங்கீதம் 110:4 குறிப்பிடப்பட்டுள்ளார். கர்த்தர் ஒரு வாக்குறுதி அளித்தார், அவர் மனம் மாறமாட்டார். நீர் என்றென்றும் ஆசாரியராயிருப்பீர், மெல்கிசேதேக்கைப் போன்ற ஆசாரியராயிருப்பீர். நாம் எப்போதும் இருப்ப ஆசாரியர் யார் என்பதை பார்க்கலாம். மெல்கிசேதேக் கடவுளின் உயரிய ஆசாரியர் ஆபிரகாமை சந்தித்தார் என்று நினைவில் கொள்ளுங்கள். இந்த மெல்கிசேதேக் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் மற்றும் ஆபிரகாம் அவருக்கு தசாம்சம் கொடுத்தார். இப்போது நாம் எபிரேயர்கள் புத்தகத்திற்கு செல்கிறோம். மீண்டும் பல நூற்றாண்டுகள் முன்னேறுகிறோம். பல நூற்றாண்டுகள் பின்னர் ஆண்டவர் பண்டைய காலங்களில், இறுதிக் காலங்களில் நான் ஒரு நம்பிக்கைக்குரிய ஆசாரியரை நித்தியமாக எழுப்புவேன். இறுதிக் காலங்களில் நான் ஒரு பரிபூரண ராஜாவை எழுப்புவேன். அவர் நீதியைக் கொண்டு வருவார் மற்றும் சமாதானமும் மகிழ்ச்சியையும் கொடுப்பார் என்று கூறினார். இந்த ஆண்டவர் வேதத்தில் நாம் வாசித்ததற்கு முழுவதும் இந்த அனைத்து நூற்றாண்டுகளிலும் கூறினார். ஏனெனில் இங்கே வேதத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும், ஒவ்வொரு காலத்திலும், ஒவ்வொரு தருணத்திலும் நடந்தது பற்றிய காலவரிசையான வரலாறு உள்ளது. மற்றும் இங்கே நாம் நூற்றாண்டுகள் முன்பு எபிரேயர்கள் 6 செல்கிறோம், புதிய ஏற்பாட்டிற்கு செல்கிறோம். எபிரேயர்கள் 6:18 முதல் 20 வரையிலான வசனங்களை வாசிக்கப் போகிறோம். இது ஒரு பாத்திரத்தை பற்றி பேசுகிறது. இங்கே எபிரேயர்களில் நாசரேயன் இயேசு என்ற ஒரு பெரிய உயரிய ஆசாரியர் பற்றி பேசுகிறது. அவர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளின் மகனாகவும் அழைக்கப்படுகிறார். மற்றும் இது இங்கே கூறுகிறது, எபிரேயர்கள் 6 வாசிப்பதற்கு முன்னர் நான் இங்கே எபிரேயர்கள் 4:14 பின் செல்வேன். எபிரேயர்கள் 4:14 அத்தியாயம் கூறுகிறது, நமக்கென்று ஒரு பெரிய பிரதான ஆசாரியர் உண்டு, அவர் பரலோகத்தில் தேவனோடு இருக்கப் போயிருக்கிறார், அவரே தேவனுடைய குமாரனாகிய இயேசு. எனவே நாம் நமது விசுவாசத்தில் உறுதியுடையவர்களாய் இருப்போமாக கூறுகிறது. அவர் பரலோகத்தில் தேவனோடு இருக்கப் போயிருக்கிறார். அந்த பெரிய உயரிய ஆசாரியர் அவரை ஆண்டவர் சாமுவேலிடம் வாக்களித்தார். அவர் கூறினார், நான் ஒரு உயரிய ஆசாரியரை எழுப்புவேன், அவர் எனக்கு நம்பிக்கைக்குரியவராக இருப்பார் மற்றும் நித்தியமாக ஆசாரியராக இருப்பார். மற்றும் இந்த உயரிய ஆசாரியர். இப்போது நாம் எபிரேயர்கள் 6:18 செல்கிறோம். இது கூறுகிறது, அந்த இரண்டும் எப்பொழுதும் மாறாதவை. தேவன் பொய் சொல்ல மாட்டார். ஆணையிட்ட பிறகு அது பொய்க்காது. அது நமக்கு ஆறுதலாயிருக்கும், நமது நம்பிக்கையை பலப்படுத்தும். இந்த 2 மாறாத விஷயங்கள் கடவுளின் வார்த்தை, அவர் ஆபிரகாமுக்கு அளித்த சத்தியம் மாறாத வார்த்தையாகும். மற்றும் கடவுள் பொய்யாக கூறமாட்டார். கடவுள் பேசினார், வாக்களித்தார் மற்றும் நிறைவேற்றினார் என்று கூறுகிறது. இங்கே நாம் கொஞ்சம் பின் செல்லலாம். வசனம் 17
கடவுள் என்ன செய்தார்? இது கூறுகிறது, தேவன் தன் வாக்குறுதியை உண்மை என்று நிரூபிக்க விரும்பினார். தன் ஆணையால் அதனை உறுதிப்படுத்தினார். தனது நோக்கம் மாறாதது என்று காண்பிக்க தேவன் விரும்பினார். வாகையின் வாரிசுகள் என்றால் கிறிஸ்து இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர்களை அல்லது எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான நற்செய்தியை பின்பற்றுகிறவர்களை குறிக்கிறது. அவர்கள் கடவுளின் வாகையின் வாரிசுகள். கடவுள் ஆபிரகாமிடம் முதலில் பேசியபோது செய்த வாகையை, உங்கள் நாட்டை, உங்கள் மக்களை, உங்கள் தந்தையின் வீட்டை விட்டு நான் உங்களுக்கு காட்டும் தேசத்திற்குச் செல்லுங்கள். நான் உங்களை பல ஜாதிகளின் தந்தையாக்குவேன். நீங்கள், மீண்டும் கூறுகிறேன், பல ஜாதிகளின் தந்தையாவீர்கள். அங்கே எங்கள் தந்தையாரான கடவுள் ஆபிரகாமுக்கு ஒரு வாகை செய்கிறார் மற்றும் கடவுள் இவ்வாகை நிறைவேறும் என்று சத்தியமாக சொன்னார். இந்த வாகை எப்போதும் இருக்கும். இதை எவராலும் மாற்ற முடியாது. இந்த வாகை ஒருபோதும் நிறைவேறாமல் இருக்காது, ஆனால் எப்போதும் தொடரும். எங்கள் கடவுள் தனது வார்த்தையை கொடுத்தார் மற்றும் தன்னால் சத்தியம் செய்தார். இது கூறுகிறது, இந்த 2 விஷயங்கள் மாறாதவை. இந்த 2 விஷயங்கள் மாறாதவை. அவற்றை நீக்க, ரத்து அல்லது அழிக்க முடியாது. கடவுளின் உறுதியான வார்த்தை மற்றும் அவர் ஆபிரகாமுக்கு தன்னால் செய்த சத்தியம். அதனால்தான் இது இங்கே வசனம் 17 எபிரேயர்கள் 6:17 கூறுகிறது, தேவன் தன் வாக்குறுதியை உண்மையென்று நிரூபிக்க விரும்பினார். தன் ஆணையால் அதனை உறுதிப்படுத்தினார். தனது நோக்கம் மாறாதது என்று காண்பிக்க தேவன் விரும்பினார். நாம் இப்போது அறிந்தவர்கள் கிறிஸ்து இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர்கள், கிறிஸ்துவின் உண்மையான நற்செய்தியை பின்பற்றுகிறவர்கள் என்பது அதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். மற்றும் இது 18ஆம் வசனத்தில் கூறுகிறது, நாம் அதை மீண்டும் வாசிக்கிறோம். அந்த 2ம் எப்பொழுதும் மாறாதவை. தேவன் பொய் சொல்ல மாட்டார். ஆணையிட்ட பிறகு அது பொய்க்காது. அது நமக்கு ஆறுதலாயிருக்கும். நமது நம்பிக்கையை பலப்படுத்தும். நாம் அந்த நம்பிக்கைக்கு இணங்க வந்தோம். எந்த நம்பிக்கை? கடவுள் எங்கள் இதயங்களில் வைத்த நம்பிக்கை. அவர் முதலில் ஆபிரகாமிடம், நீங்கள் பல ஜாதிகளின் தந்தையாக இருப்பீர்கள் என்று கூறி வைத்தார். அவர் சொல்கிறார், நட்சத்திரங்களை எண்ணுங்கள், கடலின் மணலை எண்ணுங்கள், உங்களுடைய சந்ததிகள் அவ்வாறே இருக்கும். இது கிறிஸ்து இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் உண்மையான நற்செய்தியை பின்பற்றுகிறவர்கள் பற்றி கூறுகிறது. இது கடவுளின் விருப்பத்தை செய்கிறவர்கள், பாவத்தை பழக்கமில்லாதவர்கள் மற்றும் கடவுளின் குழந்தைகளாக மாறியவர்கள் பற்றி கூறுகிறது. ஏனெனில் அதுதான் கடவுள் தனது குழந்தைகளுக்கு, அவரை கீழ்ப்படியுகிறவர்களுக்கு மற்றும் அவரை மகிழ்விக்கிறவர்களுக்கு கொடுத்த பட்டம். ஆம், இந்த வார்த்தை, இந்த ஆறுதல் ஆபிரகாமுக்கு இருந்த நம்பிக்கையை ஒட்டியதாக உள்ளது. அவர் தனது வாழ்நாளில் பல ஜாதிகளின் தந்தையாகும் என்று எப்போதும் நம்பியிருப்பார். நிச்சயமாக அவர் இதை நம்பினார். அது அவரது நம்பிக்கை. ஆனால் அவர் இறந்தார். ஆனால் இன்று, பல ஆண்டுகள், பல நூற்றாண்டுகள் கடந்த பிறகு, நாங்கள் இன்று ஆபிரகாமைப் போலவே அந்த விண்ணக, ஆன்மீக குடியுரிமையைப் பெறும் நம்பிக்கை, அந்த நித்திய ஜீவ நம்பிக்கை, அங்கே எங்கள் தேவனுடன் இருப்பதற்கான நம்பிக்கை, நாங்கள் உலகின் பல நாடுகளில் இருந்து வந்தோம் என்ற நம்பிக்கை உள்ளது. நான் இப்பொழுது பட்டியலிட்டபோது, தேவாலயம் இருக்கும் இடம், ஆண்டவரின் வார்த்தை, தேவனின் வெளிப்பாடு, அவரது சக்தியில், அவரது பரிசுத்த ஆவியுடன் ஒவ்வொரு ஆண் மற்றும் பெண்ணின் இதயங்களில் நகர்கிறது. அவரை ஏற்றுக்கொண்டவர்களின் இதயங்களில் நகர்கிறது. ஆண்டவர் அங்கே பல நாடுகளிலிருந்து வந்த மக்களுடன் இருக்கிறார். அவர் நிறத்தை அல்லது இனத்தை அல்லது மொழியை பார்க்கவில்லை. அவர் இந்த விஷயங்களை பார்க்கவில்லை. அவர் செல்வம் வைத்திருக்கிறார்களா, வறுமை கொண்டிருக்கிறார்களா, அழகாக இருக்கிறார்களா, அருவருப்பாக இருக்கிறார்களா, உயரமாக இருக்கிறார்களா, குள்ளமாக இருக்கிறார்களா, மெலிதாக இருக்கிறார்களா, எந்த நிறம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்களா? எதுவும் இல்லை. அவர் இந்த விஷயங்களை எதையும் பார்க்கவில்லை. நம் தேவன் ஒரு இதயத்தை பார்க்கிறார். அதில் நம் தேவனின் நம்பிக்கை, இரட்சிக்கப்படும் நம்பிக்கை, நித்திய ஜீவத்தை பெறும் நம்பிக்கை உள்ளது. உலகம் முழுவதும் இருக்கும் இந்த மக்கள், நாம் காணும், நாம் அறியவில்லாத 60 நாடுகளில் இருக்கும் மக்கள் 101 நாடுகளில் இருந்து நம்மை காண்கிறார்கள். இந்த இதயங்கள்
பல நாடுகளிலிருந்து வந்த மக்கள் அவர்களின் தாய்மொழிகளுடன், அவர்களின் பழக்க வழக்கங்களுடன், அவர்களின் உணவுகளுடன், அவர்களின் வாழ்க்கை முறையுடன், விஷயங்களைப் பார்ப்பதற்கான அவர்களின் விதிகளுடன். ஆனால் எங்களில் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்தது ஒரு தேவனில், ஒரு தேவனும் பிதாவும், ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில். அதுவே அழகானது. அதுதான் அந்த வார்த்தை. அதுவே நம் பிதாவாகிய தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதி. ஆபிரகாம் தனது நம்பிக்கையுடன் இறந்தார். இன்று நாங்கள் பல ஜாதிகளை ஏற்கனவே காண்கிறோம் என்று நம்புகிறோம். ஆபிரகாம் இங்கு இருந்தால் அவரிடம் இவ்வாறு சொல்லுவோம்: ஆபிரகாமே, பாருங்கள், தேவன் உமக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேறுகிறது. நீங்கள் பல ஜாதிகளின் தந்தையாகிறீர்கள். பாருங்கள், நாங்கள் ஏற்கனவே 60 நாடுகளில் மற்றும் அதற்கு மேலாக உள்ளோம். தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரின் நாமத்தை நாமும் போற்றி பாடுவோம். ஏனெனில் ஆண்டவரின் வார்த்தை பரவியிருக்கிறது. தேவன் உமக்கு கொடுத்த வாக்குறுதியின் பகுதி நிறைவேறுகிறது. ஆபிரகாமே, அது நிறைவேறுகிறது. நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவன் மறக்கவில்லை. எத்தனை 1000 ஆண்டுகள், நூற்றாண்டுகள் கடந்துவிட்டது. ஆனால் தேவன் தன் வாக்குறுதியை மறக்கவில்லை. ஏனெனில் தேவன் சக்தி வாய்ந்தவர். அவர் நேற்று, இன்று என்றும் ஒரே மாதிரியானவர். அவர் மாறவில்லை. நமக்கு காலங்கள், ஆண்டுகள், நூற்றாண்டுகள் உள்ளன. தேவனுக்கு இல்லை. தேவனுக்கு ஒரு நாள் 1000 ஆண்டுகளுக்குப் போன்றது, அல்லது 1000 ஆண்டுகள் ஒரு நாளைப் போன்றது. நாம் ஆண்டுகளின் கடப்பாடுகளை அனுபவிக்கையில் தேவனுக்கு அது அப்படியில்லை. அதனால்தான் அவர் தனது வாக்குறுதியை மறக்கவில்லை. அதனால்தான் அவர் வாக்குறுதி செய்து அந்த அழகான வாக்குறுதியை அளித்தார். அதேபோல் அவர் சாமுவேலுக்கு அந்த வாக்குறுதியை அளித்தபோது, நான் எனக்கு விசுவாசமான ஒரு ஆசாரியரை எழுப்புவேன், அவர் என்றைக்கும் இருக்கும் என்று கூறினார். இப்படியாகவே நாம் இந்த அழகான கதையை எடுத்துச் செல்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாரிசேயர்களிடம், அவரை கேட்கும் மக்களிடம், அவருடைய சீடர்களிடம் சொன்னதை எடுத்துச் செல்கிறோம். அவர் சொன்னார்: ஆபிரகாம் இருக்கும் முன் நான் இருக்கின்றேன். ஆபிரகாம் என் நாளைக் காண ஆவலாக இருந்தார். அவர் அதைக் கண்டு மகிழ்ந்தார். எப்போது? அது அவர் சாலேமின் ராஜாவாகிய மேல்கிசேதேக்கு சந்தித்த நாள். அவர் சாலேமின் ராஜாவாகவும் உயர்ந்த ஆசாரியராகவும் இருந்தார். அவர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் அளித்தார். ஆபிரகாம் அவருக்கு தசாம்சத்தை அளித்தார். அன்றைய நாள் ஆபிரகாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடன் சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களிடம், அவரை கேட்கும் மக்களிடம், அவர் எதிரிகள் பாரிசேயர்களிடம் சொன்னதை நிறைவேற்றியது. அது உண்மை, அது நிஜம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போதும் இருந்தார். அவர் தேவன். இருந்தாலும் ஒரு காலம் இருந்தது, சுமார் 30 ஆண்டுகள். அப்போது தேவன் மனுஷ உருவில் வெளிப்பட விரும்பினார். அந்த உருவத்திற்கு ஒரு பெயரையும் ஒரு குலநாமத்தையும் கொடுத்து, நாசரேத்து இயேசு என்று கூறினார். அனைவரும் அவரை நம்ப வேண்டும். அனைவரும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் பலர் இதை பைத்தியம் என்று கூறுவர். அவர்கள் ஆண்டவரிடம் கூறியதைப் போலவே, நீ ஞானமில்லாமல் பேசுகிறாய், நீ நிச்சயமாக பைத்தியம், நீ 50 வயதுமில்லை, ஆனால் நீ ஆபிரகாமுடன் பேசினாய், நீ ஆபிரகாமை கண்டாய், அவர் உன்னை கண்டார் என்று கூறுகிறாய். இது பைத்தியம். இதுதான் நடந்தது. ஆனால் அவர்கள் எப்போதும் தேவனின் சக்தியை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவர்கள் தேவனின் சக்தியை புரிந்து கொள்ள முடியாததால் அவர்கள் குறைந்தது அதை பணிவுடன் ஏற்றுக்கொண்டு, சரி ஆண்டவரே, நீங்கள் எப்போதும் எங்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலம் பேசியுள்ளீர்கள். தீர்க்கதரிசிகள் பலவற்றை தீர்க்கதரிசனம் செய்துள்ளனர். நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. தீர்க்கதரிசிகளின் பல தீர்க்கதரிசனங்களை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நீங்கள் சொன்னால் நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறோம். ஏனெனில் நீங்கள் நல்ல செயல்களைச் செய்கிறீர்கள் என்பதை நாங்கள் காண்கிறோம். நாங்கள் அதிசயங்களை, குணப்படுத்துதல்களை காண்கிறோம். மக்கள் அனைவருக்கும் உணவளிக்கிறீர்கள். நீங்கள் அப்பத்தை பெருக்குகிறீர்கள். மீனை பெருக்கி இந்த எல்லா மக்களுக்கும் உணவளிக்கிறீர்கள். நீங்கள் செவிடு மூக்குகளை குணப்படுத்தி விடுவிக்கிறீர்கள். தங்களுடைய உடலில் தீய ஆவிகளைக் கொண்டிருக்கும் மக்களை விடுவிக்கிறீர்கள். நீங்கள் பலருக்கு விடுதலை அளிக்கிறீர்கள். நீங்கள் குருடர்களுக்கு பார்வை அளிக்கிறீர்கள். அனைவரும் குணமடைகிறார்கள் என்று சொல்ல வேண்டும்.
ஆண்டவரே, எங்கள் உமக்கு நம்பிக்கை. ஆண்டவரே, நீங்கள் செய்கிற நல்ல காரியங்களைப் பாருங்கள். நம் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் உமை இங்கு அனுப்பியிருக்கிறார், உங்களை வெளிப்படுத்தச் செய்யவும். இந்த அதிசயங்கள் மற்றும் இந்த அற்புதங்களைச் செய்ய இங்கு அனுப்பியிருக்கிறார். நன்றி. நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. நாங்கள் வார்த்தையை புரிந்து கொள்ளவில்லை. தீர்க்கதரிசிகளை புரிந்து கொள்ளவில்லை. எங்களை கற்றுக் கொடுங்கள். எங்களுக்கு இதை விளக்குங்கள். அது அப்போது அவர்களுடைய கடமை. அப்போது அவர்கள் ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை இழந்திருக்க முடியாது. அவர்கள் பணிவுடன், எளிமையாக தங்களை அடக்கி, ஆண்டவர் அவர்களுக்கு தனது கோட்பாட்டை, நித்திய ஜீவத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். நம் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம், நாம் இங்கு ஒரு நம்பிக்கையைப் பற்றி பேசுகிறோம். மேலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முன்பட்ட இருப்பைப் பற்றியும் பேசுகிறோம். அவர் வெறுமனே பிறக்கவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து டிசம்பரில் பிறக்கவில்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவன். அவருக்கு தொடக்கம் அல்லது முடிவு இல்லை. ஒரு உயிரினம், ஒரு மனிதர், ஒரு மாம்சம் பிறந்தது. தேவன் அவரை பிறக்கச் செய்தார். ஏனெனில் அவர் திடீரென்று தோன்ற விரும்பவில்லை. தேவனுக்கு ஒரு மனிதனை திடீரென தோன்றச் செய்வது எளிது. ஒரு மனிதன், ஒரு உயிரினம் தோன்றுவதோடு போதும். ஆனால் இல்லை, தேவன் விரும்பினார். மனமில்லாதவர்களை, நம்பாதவர்களை, அகந்தையினரை, முட்டாள்களை இன்னும் குழப்ப தேவன் மாம்சமாகிய அந்த மாம்சம் ஒரு பெண்ணின் கற்பத்தில் புகுந்து எல்லா மனிதர்களும் பிறப்பது போல பிறக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் தேவன் முட்டாள்களையும் கலகக்காரர்களையும் குழப்பும் நோக்கத்துடன் இதைச் செய்தார். ஏனெனில் ஆண்டவருக்கு இது மிகவும் எளிதாக இருந்திருக்கும். ஆண்டவர் மெல்கிசேதேக்குடன் செய்தது மிகவும் எளிது. இந்த மெல்கிசேதேக் ஒரு மர்மம். இதன் மர்மம் என்ன என்பதை நாம் பார்ப்போம். இந்த உயர்ந்த ஆசாரியர் மெல்கிசேதேக்கின் தோற்றத்தின் மர்மம் என்ன நடக்கிறது என்பதைக் காண்போம். நாம் பார்ப்போம். ஏனெனில் தேவனுக்கு எதுவும் சாத்தியமற்றது இல்லை. அதனால் இங்கு 19ஆம் வசனத்தில் நாம் ஆபிரகாமைப் போலவே எங்களுக்கும் இரட்சிப்பு, நித்திய ஜீவத்தின் நம்பிக்கை உள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேறுகிறது என்பதையும் நாம் காண்கிறோம். நீ பல ஜாதிகளின் தந்தையாக இருப்பாய் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தேவாலயத்தை குறிப்பிட்டு, மேலும் தேவாலயத்தையும் நமது காலங்களில் தேவனின் வெளிப்பாட்டையும் காண்கிறோம். இங்கு 19ஆம் வசனத்தில் இந்த நம்பிக்கையை நாம் கொண்டுள்ளோம் என்று சொல்லப்பட்டுள்ளது. நமக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது. இது நங்கூரம் போன்றது. அது உறுதியும் வலிமையும் உடையது. அது நமது ஆன்மாவை காப்பாற்றும். மிகவும் பரிசுத்தமான இடங்களுக்கு அது போகிறது. பரலோகத்து ஆலயத்தின் திரைக்கு பின்னாலும் போகிறது. அதனால் இதுதான் நமக்கு பாதுகாப்பை தருகிறது மற்றும் நம்முள் நம்பிக்கையை, உறுதித்தன்மையை, நம்பிக்கையை அளிக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. உண்மையில் இந்த வார்த்தையும் இந்த சத்தியமும் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த இந்த வாக்குறுதியும் நீ பல ஜாதிகளின் தந்தையாக இருப்பாய் என்பதையும் நிறைவேற்றும். மேலும் ஆபிரகாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடன் முகம் கொடுத்தார் என்பதை உண்மையில் உறுதிப்படுத்துகிறது. ஆனால் அப்பொழுது அந்த மர்மம் என்னவென்றால், அவர் ஒரு உயர்ந்த ஆசாரியர், மெல்கிசேதேக். அவர் எங்கிருந்து வந்தார்? இங்கு 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இயேசு ஏற்கனவே அங்கே நுழைந்திருக்கிறார். நமக்காக அங்கே வழியை திறந்திருக்கிறார். இயேசு பிரதான ஆசாரியராகி மெல்கிசேதேக்கைப் போல் நிலைத்திருக்கிறார். நாம் ஆலயத்தை நினைவில் கொள்வோம். பைபிளை வாசித்தவர்கள், ஆண்டவரின் ஆலயம் 3 இடங்களால் உருவாக்கப்பட்டது என்று நினைவில் கொள்ளுங்கள். வெளிப்புற நியாயாலயம், பரிசுத்த இடம் மற்றும் பரிசுத்த இடம். பரிசுத்த இடம் பின்னால் இருந்தது. ஒரு திரையால் மூடப்பட்டிருந்தது. அந்த இடத்திற்கு உயர்ந்த ஆசாரியர் ஆண்டு ஒரு முறை மட்டுமே செல்ல முடியும். மேலும் அவர் பாவமில்லாதவராக இருக்க வேண்டும். ஏனெனில் உயர்ந்த ஆசாரியர் பாவம் ஏதும் கொண்டிருந்தால், பரிசுத்த இடத்தில் நுழைந்தால் உடனே அங்கே உள்ளே இறந்து விடுவார். அவரை வெளியே இழுத்து கொண்டு வர வேண்டும். ஏனெனில் அது சட்டமாக இருந்தது. பரிசுத்த இடம் என்பது ஒரு முழுமையான, பரிசுத்தமான மனிதர் மட்டுமே நுழையக்கூடிய ஒரு குறியீடாக இருந்தது. அந்த முழுமையான மற்றும் பரிசுத்தமான மனிதர் ஆன்மீக பரிசுத்த இடத்திற்கு நுழையக்கூடியவர்.
உடல் ரீதியாக அல்ல, ஆன்மீக ரீதியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் 20ஆம் வசனத்தில் சொல்கிறார். இயேசு ஏற்கெனவே அங்கே நுழைந்திருக்கிறார். நமக்காக அங்கே வழியைத் திறந்திருக்கிறார். இயேசு பிரதான ஆசாரியராகி மெல்கிசேதேக்கைப் போல் நிலைத்திருக்கிறார். அந்த மெல்கிசேதேக் ஆபிரகாமை சந்தித்தார். மேலும் ஆபிரகாம் எல்லாவற்றிலும் 10ஆம் பங்கை அவருக்கு கொடுத்தார். அது இங்கு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. மெல்கிசேதேக் சாலேமின் அரசன். அவன் மிக உயர்ந்த தேவனுடைய ஆசாரியனுமாகவும் இருந்தான். அரசர்களை வென்றுவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்த ஆபிரகாமை மெல்கிசேதேக் சந்தித்து ஆசி வழங்கினான். அதன் பிறகு 10 பங்கை ஆபிரகாம் அவனுக்குக் கொடுத்தான். சாலேமின் அரசனான மெல்கிசேதேக் என்ற பெயருக்கு 2 பொருள் உண்டு. மெல்கிசேதேக் என்பதற்கு நன்மையின் அரசன் என்ற பொருளும், சலேமின் அரசன் என்பதற்கு சமாதானத்தின் அரசன் என்ற பொருளும் உண்டு. அது சாலேமின் ராஜா என்றால் அமைதியின் ராஜா என்று பொருள். மேலும் இங்கு 3ஆம் வசனத்தில் ஆசாரியராகிய இந்த மெல்கிசேதேக்கிற்கு வம்சவரலாறு இல்லை என்று கூறுகிறது. அது சொல்கிறது, இவனது தாய் தந்தையரைப் பற்றி எவருக்கும் தெரியாது, எங்கிருந்து வந்தான் என்றும் தெரியாது, எங்கே பிறந்தான், எப்போது இறந்தான் என்றும் ஒருவருக்கும் தெரியாது. இவன் தேவனுடைய குமாரனைப் போன்றவன். அவன் என்றென்றைக்கும் ஆசாரியனாகவே இருக்கிறான். ஆகையால் சகோதரர்களும் கேட்கிறவர்களும் இந்த மெல்கிசேதேக் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான். இங்கு நான் கூறியது போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மீண்டும் சொல்கிறேன், டிசம்பரில் பிறந்தவர் இல்லை. இல்லை சகோதரர்களே, இங்கு ஆபிரகாமுக்கு முன்பே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. மேலும் ஆபிரகாம் அவருக்கு எல்லாவற்றிலும் 10ஆம் பங்கை கொடுத்தார். ஆனால் அவர் மெல்கிசேதேக்கின் உருவத்தில் இருந்தார். இந்த ராஜா மற்றும் ஆசாரியர் மெல்கிசேதேக் பூமியில் வம்சவரலாறு இல்லாமல், எந்த மூலமும் இல்லாமல், மனித உடல் அடையாளம் இல்லாமல் தோன்றினார் என்று காணலாம். அவருக்கு தந்தையோ தாயோ அல்லது வம்சவரலாறோ இல்லை என்று கூறுகிறது. ஆகவே அவர் யார்? அவர் நம் தேவன், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏனெனில் தேவனுக்கு எதுவும் சாத்தியமற்றது இல்லை. அதனால்தான் நான் உங்களிடம் கூறியது போல, நம் தேவன், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாந்தருடன் பூமியில் மனித உருவில் வந்தபோது எளிதில் தோன்றி நகரத்தில் வந்திருக்கக்கூடும். அதுவே போதும். தேவன் அதை கற்பனை செய்ய முடியும். அவர் மெல்கிசேதேக்குடன் செய்தது போலவே அவர் தோன்றி ஆபிரகாம் அவருக்கு எல்லாவற்றிலும் 10ஆம் பங்கை கொடுத்தார். மெல்கிசேதேக் அவருக்கு ஆசீர்வாதம் அளித்தார். மேலும் அது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று நிறைவேறியது. மேலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 8:48 அனைவருக்கும் சொன்னது நிறைவேறியது. ஆபிரகாம் என் நாளைக் காண மகிழ்ந்தார் மற்றும் அதைக் கண்டார். மற்றவர்கள் அவரிடம், நீ இன்னும் 50 வயதுமில்லை, நீ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்பு இறந்த ஆபிரகாமை கண்டாய், ஆகவே நீ பொய்யன் என்று கூறினர். இல்லை, நம் தேவன்தான். ஆனால் பிறகு ஆண்டவர், நம் தேவன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அது தேவன் மாம்சமாக மாறுவதற்கு எடுத்த ஒரு மாம்சத்தை, நான் அவரை ஒரு பெண்ணால் பிறக்கச் செய்வேன். மேலும் இது கலகக்காரர்களை, முட்டாள்களை, தீயவர்களை, பாவமயமானவர்களை, தேவனின் சித்தத்திற்கு கீழ்ப்படிய விரும்பாதவர்களை அல்லது ஆண்டவரின் வார்த்தைக்கு அடங்க விரும்பாதவர்களை இன்னும் குழப்புவதாக இருக்கும் என்று கூறினார். ஆகவே தேவன் இதை அனுமதித்தார். மக்கள் கேள்வி கேட்கத் தொடங்குகிறார்கள். மக்கள் பலவிதமான விஷயங்களை கற்பனை செய்கிறார்கள் என்று பலவிதமான விஷயங்களை கற்பனை செய்ய முடியும். இல்லையென்றால் பல விஷயங்களை கற்பனை செய்ய வேண்டியதில்லை. மற்றும் அதிலிருந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான பின்தொடர்பவர்கள் உருவாக வேண்டும். ஆனால் பல நெடுங்கால உபயோகப்படுத்துதல்களும் உருவாகின்றன. அவர்கள், இயேசு கிறிஸ்து வெறும் ஒரு மனிதர், அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று கூறுகிறார்கள். மற்றவர்கள், இல்லை, அவர் ஒரு சாதாரண மனிதர், ஏனெனில் அவர் ஒரு பெண்ணால் பிறந்தார். ஆனால் அது ஒரு பெண்ணால் பிறந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் எந்த மனிதனால் சுழற்சிக்கப்படவில்லை, ஏனெனில் அது தேவனே ஒரு பெண்ணின் கர்ப்பத்தில் புகுந்து பிறந்தார். மேலும் அது கலகக்காரர்களை, நம்பாதவர்களை,
பல ஆயிரக்கணக்கான மதங்களை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மனித உருவின் காரணமாக கற்பனை செய்ய விரும்புபவர்களை குழப்புவதாக இருந்தது. ஆண்டவர் இங்கு மேல்கீசேதேக் போல தோன்றியிருந்தால் நிச்சயமாக கலகக்காரர்கள். ஆம், நாங்கள் நம்புகிறோம், ஏனெனில் இங்கு ஒரு மனிதன் தோன்றியிருக்கிறான். நாம் எங்கிருந்து, எந்த குடும்பத்திலிருந்து, என்ன குடும்பப் பெயர், அவருக்கு செல்வம் உள்ளதா என்பதையும் அறியவில்லை. எதுவும் தெரியாது, ஏனெனில் இது ஒரு மனிதன் ஒரு இரவிலேயே தோன்றினார். ஆனால் சரி, அவர் பல அதிசயங்களை, பல அழகான விஷயங்களை செய்கிறார். மேலும் அவர் தன்னை தேவன் என்று சொல்கிறார். சரி, அதனால் நாங்கள் நம்பப் போகிறோம் என்று சொல்வார்கள். அதுதான் முட்டாள்கள், கலகக்காரர்கள் சொல்வார்கள். இல்லை, ஆனால் ஆண்டவர் மக்களை குழப்ப விரும்பினார். மக்களை குழப்ப விரும்பினார், ஏனெனில் அவை தேவனின் மர்மங்கள். மேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து டிசம்பரில் பிறக்கவில்லை. அதை மறந்துவிடுங்கள். ஆண்டவர் இயேசு நம் தேவன் மற்றும் அவர் தொடக்கம் அல்லது முடிவில்லாதவர். அவர் மாம்சத்தில் பிறந்தார், ஏனெனில் அது ஆண்டவரின் சித்தம் மற்றும் அவர் மனிதனாக மாற விரும்பினார் என்று சொல்லுகிறது. மனிதருடன் இருக்க, மக்களை பார்க்க. தேவன் தன்னை தனது படைப்புடன் மறுவாழ்வு செய்ய விரும்பினார். அதுதான் ஆண்டவர் செய்வது, தன்னை மறுவாழ்வு செய்வது. ஆனால் அவர் எங்களை கற்றுக்கொள்வதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் பைபிளில் எங்களை கற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால், அவர் தொடக்கமோ முடிவோ இல்லாதவர் என்று சொல்லியிருக்கிறார். அது அப்படியே இருக்கும். அது உண்மையாகவே உள்ளது. கேள்வி கெடுகோம், ஏனெனில் அவர் அறிந்ததை விட நாம் அதிகம் அறியவில்லை. எனவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முன்பட்ட இருப்பு, ஆபிரகாமுக்கு முன்பே, ஆபிரகாம் இருக்குமுன் நான் இருக்கின்றேன் என்று ஆண்டவர் சொன்னார். இதனால் நம் தேவன் மரியாதை, மகிமை மற்றும் புகழ் பெறுவார். மேலும் ஆண்டவர் பரிசுத்த வார்த்தையை போதித்தார். அவர் மக்களுக்கு போதித்தார். அவர்களுக்கு இரட்சிப்பின் நற்செய்தியைப் பற்றி பேசினார். நித்திய ஜீவத்திற்கு கொண்டு செல்லும் பாதையைப் பற்றி பேசினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது தேவாலயத்தை உருவாக்கி தேவன் ஆபிரகாமிடம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். நீ பல ஜாதிகளின் தந்தை ஆவாய். இதனால் ஆண்டவர் விண்ணில் ஏறி சீடர்களிடம் நீங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் போதிக்க வேண்டும் என்றார். நற்செய்தியை இஸ்ரவேலர்கள் அல்லது யூதேயாவில் உள்ளவர்களுக்கு மட்டும் போதிக்க என்று அவர் சொல்லவில்லை. உலகம் முழுவதும் நீங்கள் உண்மையான முழுமையான நற்செய்தியை போதிக்க வேண்டும் என்றார். ஏன்? ஏனெனில் தேவனின் வார்த்தை இப்படித்தான். இது 2 மாற்றமறியாத விஷயங்களை சொல்கிறது. தேவன் ஆபிரகாமிடம் கூறிய வார்த்தையும் சத்தியமும். இது நிறைவேற வேண்டும் மற்றும் எதுவும் நிறைவேறாமல் போகாது, ஏனெனில் இதை தேவனே பேசினார், கூறினார். மேலும் அது அப்படியே இருக்கும். ஆகையால் ஆண்டவர் கூறினார், நான் என் தேவாலயத்தை உலகம் முழுவதும் உள்ள மக்களால், தேவனுக்காக தயாரான இதயங்களால் உருவாக்குவேன். எனவே நான் என் அன்பான கேட்பவர்களை தேவாலயத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பை பெறாதவர்கள் அல்லது தேவாலயத்திற்கு செல்ல விரும்பாதவர்கள், சபை சாதாரணமாக செயல்படும்போது அங்கே சென்று தேவனிடமிருந்து கற்றுக்கொள்ள வருமாறு அழைக்கிறேன். தேவனிடமிருந்து கற்றுக்கொள்வது, ஆண்டவரின் வழிகளை கற்றுக்கொள்வது எவ்வளவு அழகானது மற்றும் ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் கொண்டிருக்கும் மிக அழகான விஷயம். சந்தோஷமாக உணர்வது, சமாதானமாக உணர்வது, எதுவும் குறைவாக இல்லை என்று உணர்வது. எவ்வளவு மகிழ்ச்சி! இதற்காக நம் தேவனை நன்றி கூறுகிறோம். மற்றும் நான் உங்களை அனைவரையும் தொடர்ந்து செல்ல அழைக்கிறேன், பைபிளை வாசிக்க. பைபிளை வாங்குவது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரின் தேவாலயத்திற்குச் சேர்ந்த ஒருவராக இருக்க வேண்டும் என்ற முதல் படியாகும். அது தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியின் ஒரு பங்காளியாக ஆகும். நீங்கள் ஒரு பங்காளியாக இருக்க ஆரம்பத்தில் தொடங்குங்கள், பைபிளை வாங்குவது மூலம். எனவே நீங்கள் பைபிளை வாங்கி அதை வாசிக்க ஆரம்பிக்கவும். கண்டுபிடிக்க முடியாத எல்லா மர்மங்களும் எங்கே இருக்கின்றன ஆண்டவரே, என்னை கற்றுக்கொடு என்று கூறுங்கள். மற்றும் நீங்கள் காண்பீர்கள், தேவன் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு செயல்படத் தொடங்குவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும். எனவே என் தேவன் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மனம் ஒரு வேண்டுதல் செய்து நம் தேவனிடம் எங்கள் தேவைகள்,
கோரிக்கைகள் மற்றும் இதயத்தின் ஆசைகள் கேட்டுக்கொள்வோம். ஆண்டவரிடம் அவரது வல்லமையுள்ள கையை நீட்டுமாறு கேட்கவும், இந்த நோய், இந்த வைரஸை திட்டியிடுமாறு கேட்போம். அதிசயங்களைச் செய்யுமாறு மற்றும் பிற நோய்களுக்கும் குணமாக பிரார்த்திப்போம். நீங்கள் அங்கே உடல் நலமில்லாமல் இருக்கிறீர்கள். உங்கள் குடும்பம் பிரார்த்தனை செய்து தேவனின் கருணையை படைக்க கேளுங்கள். தேவன் செயல்படுவார். மேலும் ஏராளமாக ஆண்டவரிடம் கேட்டு வந்த பிறகு அவர் நம்மிடம் அதிகமாக கேட்கின்றனர் என்று சோர்ந்து, நான் இந்த மக்கள் கேட்ட எதையும் செய்வேன், ஏனெனில் அவர்கள் என்னிடம் அதிக கோரிக்கைகளை வைத்துள்ளனர் என்று சொல்லக்கூடும். சரி, நம் பிதாவிடம் பிரார்த்திக்கலாம். ஆராதிக்கப்பட்ட தேவனே, ஆராதிக்கப்பட்ட பரிசுத்த பிதாவே, நித்திய தேவனே, வானமும் பூமியும் படைத்தவரே, எங்கள் தேவனும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவும், உமக்கு ஆராதனை. எங்களை இந்த மகத்தான மர்மங்களை உம்மை எப்படி அறிந்து கொள்வது, என் ஆண்டவரே, உம்மருகில் எப்படி நிற்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறீர். ஒவ்வொரு நாளும் உம்மருகில் வருவது எப்படி என்று சரியான வழியை கற்றுக் கொடுக்கிறீர். எங்கள் வாழ்க்கையை உமக்கு எவ்வாறு முழுமையாக நன்றியுடன் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறீர். நன்றி ஆண்டவரே, ஏனெனில் நீர் உம்மை வெளிப்படுத்தி, கனவுகளில் மக்களுக்கு வெளிப்படுத்தி, அவர்களுக்கு தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் கொடுத்து, எவ்வாறு நல்ல வழியில் வாழ வேண்டும், போதனை மற்றும் பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறீர். எங்களை உம்முடைய இந்த வழிகாட்டுதலால் நடத்துகிறீர். ஆண்டவரே, நமக்கு உண்டாகும் அனைத்திற்கும் நன்றி. பரிசுத்த பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகளாவிய நெருக்கடியை, இந்த நோயை, இந்த வைரஸை பாருங்கள். இவை தீய ஆவிகள், பேய்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, மக்கள் செயலில் ஈடுபடவும், நீர் இருக்கின்றீர் என்பதை நினைவுபடுத்தவும், நீர் பக்திக்கு, மரியாதைக்கு, புகழுக்கு உரியவராக இருக்கின்றீர் என்பதை நினைவுபடுத்தவும் நீர் அனுமதிக்கிறீர். நீர் மகிமைப்படுத்தப்படுவதற்கும், கேட்கப்படுவதற்கும், அங்கீகரிக்கப்படுவதற்கும் உரியவர். என் ஆண்டவரே, ஒருவேளை ஆண்டவரே, நீர் மனிதர்களின் இதயங்களையும் மனங்களையும், அவர்களின் சிந்தனையை மாற்றவும், அவர்களின் முட்டாள்தனத்தை, கலகத்தை, பெருமையை, அகந்தையை, அவர்களின் சக்தியை உணர்வதை விட்டுவிடவும், ஏனெனில் அவர்கள் தங்களை வலுவானவர், சக்தி வாய்ந்தவர், அறிவாளி என்று உணர்கிறார்கள். ஆனால் நீர் வலிமையானவர். என் ஆண்டவரே, மேலும் நீர் அவர்களுக்கு கொடுக்க விரும்பும் அனைத்தையும் கொடுக்கிறீர். இதுவும் உமது வல்லமை உள்ள கையால் வருகிறது. ஆண்டவரே, உமின்றி நாங்கள் எதுவும் ஆக மாட்டோம். உமின்றி இந்த உலகில் நாங்கள் எதுவுமில்லை. என் ஆண்டவரே, உமின்றி மரங்கள் நகராது, நீர் ஓடாது, ஆக்சிஜன் இயங்காது, எதுவும் இயங்காது. என் ஆண்டவரே, உமது சக்தியாலும் உமது அன்பாலும் மட்டுமே. நித்திய தேவனே, உமது இருப்புக்கு நன்றி. உமது கருணையை, ஆண்டவரே, இதுவரை அலட்சியமாக இருந்தும் உமது இருப்பை, உமது வார்த்தையை, உமது வழிகளை ஏற்க விரும்பாத மக்கள் மீது நீட்ட அனுமதிக்கவும். ஆண்டவரே, உமது கருணையால் நான் கேட்கிறேன். அவர்களை ஆசீர்வதிக்கவும், உமது வல்லமை உள்ள கையை அவர்கள் மீது நீட்டி அவர்களை விடுவிக்கவும், அவர்களின் அறிவை, அவர்களின் புத்திசாலித்தனத்தை, அவர்களின் ஞானத்தை திறக்கவும், அவர்கள் உமது உண்மையை, உமது வழிகளை, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான நற்செய்தியை புரிந்து கொள்ளவும். இப்போது பிதாவே, நான் மேலும் கேட்கிறேன். உமது குணப்படுத்தும் கையை ஒவ்வொரு மனிதரின் மேல், ஆணோ அல்லது பெண்ணோ, குழந்தையோ அல்லது முதியோ, யார் இருந்தாலும் நீட்டவும். உமது குணப்படுத்தும் கையை நீட்டவும். ஆண்டவரே, அதிசயங்களையும் அறிகுறிகளையும் நிகழ்த்தவும். ஏனெனில் நீர் எப்போதும் அதே இருப்பவராய் இருக்கிறீர். அதிசயங்கள், குணப்படுத்துதல்கள் மற்றும் அற்புதங்களை நிகழ்த்துகிறீர். ஆண்டவரே, பல ஆற்றமற்ற நோய்கள் இருக்கின்றன. மருத்துவமனைக்கு செல்ல பணம் இல்லாத பலர் உள்ளனர். அவர்களுக்கு உமது கருணை, உமது அன்பு தேவை. நீர் ஓர் அதிசயம் நிகழ்த்தி அவர்களை குணப்படுத்த, சுத்தமாக்கவும் விடுவிக்கவும். என் ஆண்டவரே, உண்மையில் பிதாவே, மருத்துவமனைகளும் மருத்துவர்களும் பணம் உள்ளவர்களுக்கு மட்டுமே. ஆனால் பணம் இல்லாத மக்கள் தங்கள் நோயுடன் இருக்கின்றனர். ஆனால் நீர் ஒரு அதிசயம் நிகழ்த்தி, குணப்படுத்தி, விடுவிக்க முடியும் ஆண்டவரே. மேலும் ஆண்டவரே, அவர்கள் கொண்டிருக்கும் இதயத்தின் ஆசைகளை, அவர்களின் கோரிக்கைகளை, அவர்களின் தேவைகளை, நோய்களைக் களைவதற்காக மட்டுமல்லாமல் நிறைவேற்ற அனுமதிக்கவும். மேலும்
பல அவசர தேவைகள் உள்ளன என் ஆண்டவரே. ஒவ்வொருவரின் மீது உமது கையை நீட்டி அவர்களை ஆசீர்வதிக்கவும், அவர்கள் உணவையும் அவர்களுக்கு தேவையான பணத்தையும் அளிக்க உமது வாக்குறுதியைப் போல அவர்கள் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யுமாறு ஆசீர்வதிக்கவும். பரிசுத்த பிதாவே, இந்த அனைத்திற்கும் உம்மிடம் கேட்கிறோம் என் ஆண்டவரே. உமது அன்பிற்கும் உமது கருணைக்கும் உமது உண்மைக்கும் உமது வார்த்தைக்கும் முந்திய நன்றியை சொல்கிறோம். நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரின் மீது உமது கையை நீட்டி அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அளிக்கவும். நன்றி ஆண்டவரே. நன்றி பிதாவே. உமது அன்புமிக்க மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமைமிக்க பெயரில் ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை. நாம் நம் தேவனுக்கு கீதம் 137 பாடுவோம். அது சொல்லுகிறது, என்னை கண்டு கொண்ட கிறிஸ்து என்ன அற்புதம். ஆண்டவருக்கு மகிமை. Qué maravilla que Cristo me halló y por su gracia mi alma salvó. Qué maravilla me infunde alegría, pues todas mis culpas su sangre borró. Qué maravilla que Cristo me halló y por su gracia mi alma salvó. Qué maravilla me infunde alegría, pues todas mis culpas su sangre borró. Qué maravilla que Cristo me halló y por su gracia mi alma salvó. Qué maravilla me infunde alegría, pues todas mis culpas su sangre borró. ஆராதிக்கப்பட்டு புகழப்படும் ஆண்டவரின் நாமத்திற்கே மகிமை. நன்றி. என் தேவன் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களை என் முழு இதயத்துடன் நேசிக்கிறேன். உங்களுக்கு பல ஆசீர்வாதங்கள்.